அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 301 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல அந்த ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்த லேடி சரியான அடி வாங்கியிருப்பாளா? அங்கதான் முடிஞ்சிருக்கும். இவங்க பாக்குறானுங்க, என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நம்ம பறவை அது செம்ம கான்ல இருக்கு. ஏன்னா அவ இல்யூஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தினால எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்பதான் இல்யூஷன்ல இருந்து வெளியில வராங்க. வாங்கின அடியில் அந்த பொண்ணோட ஸ்பிரிட்டுக்குமே ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, அடிக்க நீ வந்துட்டல, அதுக்கான பிரதிபலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறான். ஆனால் அந்த ஒரு பொண்ணு கதற ஆரம்பிக்கிறா, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுமே தவிர வேற தப்பான நோக்கம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறா. இப்போதான் தேர்ட் பிரின்ஸு இவங்க ஞாபகத்துக்கு வரான் போல தெரியுது. தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பறவை என்ன சொல்லுது, நீ எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்குது. என்னடா சின்சியரிட்டி அப்படின்னு கேட்டால், அவங்க கிட்ட இருக்க மெடிசனல் ஹெர்ப்ஸ், டிவைன் லிக்விடு இதெல்லாம் வேணுமா. இந்த பறவைக்கு என்னடா எண்ணம் அப்படின்னா, இவருக்கு டிவைன் லிக்விட் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, சாரால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. லின்ஃபங் மண்டியிலே ஒரு கொட்டு வைக்கிறான். அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் லைட்டாக மாறுது பாருங்க. என்ன 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 எக்ஸ்பிரஷன் மாறுது, இங்கே பாரு, கொடுக்கலன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நம்ம பறவையை வந்து மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் நம்ம பறவை என்ன சொல்லுது, இங்கே பாரு, இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது, நான் ரொம்ப சீரியஸான ஆள் பார்த்துக்க அப்படிங்குது. என்னடா மாறிட்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஆமாம், சீரியஸான மேட்டர்னு வரும்போது நான் இப்படி தான், மெடிசனல் ஹெர்ப்ஸ் முக்கியமா இல்லை ஒரு ஃபாக்ஸ் முக்கியமா, எனக்கு மெடிசனல் ஹெர்ப்ஸ் தான் முக்கியம் அப்படிங்குது. இவ பார்க்குறா, இந்த பறவையை நம்பவே முடியாது போல தெரியுதே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன லவராக ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் இப்படி பேசுகிறானே அப்படிங்கிறா. ஆனால் நம்ம பறவை என்ன சொல்லுது, இங்கே பாரு, நான் ரொம்ப சீரியஸான ஆள், இந்த மாதிரி பொண்ணுங்க பிள்ளாண்டிலாம் போனால் என்னோட ஸ்வாரோட ஸ்பீடு கம்மியாயிடும் அப்படிங்குதுப்பா. இப்போ நம்ம லின்ஃபங் என்ன சொல்றானா, எனக்கு 5 மெடிசனல் ஹெர்ப்ஸ் வேணும், 8 பாட்டில் ஆஃப் டிவைன் லிக்விட் வேணும், உனக்கு 10 என்ற வரைக்கும் டைம், முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிறான். இந்த பவரை பார்த்து அவங்க பயந்து போறானுங்க. ஐயோ, இவன் 8th லெவல் ஆஃப் வாய்ட் கார்டு லெவலுக்கு இருக்கானே, எதுக்கு வம்பு, ஏன்னா அந்த கேவ் வேற ஓப்பன் ஆக போகுது, பேசாம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. அவன் என்ன சொல்றான், என்னோட அட்டாக் உன்னால தாங்க முடியுது அப்படின்னா உனக்கு திறமை இருக்கு, தேவையில்லாம இதுக்கு மேலே வம்பு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் லின்ஃபங். இவன் என்ன யோசிச்சான்னு தெரியல. மறுபடியும் ஒரு சில பாட்டில்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் எடுத்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறா, அந்த கேவுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனை ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறான், அந்த பறவைக்கு கொடுக்குறான்ப்பா. நம்ம பறவைக்கு பயங்கரமான குஷி. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு இப்போ தான் புரியுது, அடடா, இதுக்கு தான் இது வந்து ஸ்பிரிச்சுவல் பெட்டா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. இப்போ நம்ம பறவை என்ன தெரியுமா பண்ணுது, அதில் 3 பாட்டில் அந்த இடத்துலயே குடிச்சிச்சிங்க. இதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. அவள் என்ன சொல்கிறா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் 4 பாட்டில் தான்டா குடிச்சிருக்கேன், இவன் இங்கேயே 3 பாட்டில் காலி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இவன் கத்துறா. ஏன்னா ஒரு காடாவே இருந்தாலும் இது ரொம்ப டூ மச் இல்லை. இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சம்பவம் பின்னாடி நடக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே இன்னொரு கிளான் வருதுங்க. இது வந்து டிராகன் கிளான் போல தெரியுது. இந்த கும்பல் எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எதுக்காக, எல்லாம் அந்த சாவிக்காக தான். ஆக்சுவலாக வந்தவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகுவான். அவன் வந்து ஒரு டிராகன் கிங்கா, 8th லெவல் ஆஃப் வாய்ட் காடா. என்னத்தை 8th லெவலு, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்போது மேலே இருக்கிறவன் நம்ம ஹீரோவை முறைக்க, நம்ம பறவை சொல்லுது, மாஸ்டர் அவன் நம்மளை பயம்புறுத்த பார்க்குறான் மாஸ்டர் அப்படிங்குது. இப்போ அங்கே இருக்க இன்னொருத்தன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், என்னடா நக்கலாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தண்டரை வச்சு அடிப்பானா. நம்ம பறவை இப்படி அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ என்னடா தண்டர் இது ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டான். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், இதப்புறா சாத்தியம் அப்படின்னு பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஒரு தண்டராடா, தண்டர் பவர்னா என்னன்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் அடிக்க, அதை தடுக்கிறதுக்காக அந்த டிராகன் கிங் வெளியில் வந்து தடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அட்டாக்கு. இப்போ அந்தால என்ன சொல்கிறான், ஒழுங்கு மரியாதை சாவியை கொடுத்துரு, இல்லை எல்லாம் செத்து போங்கடா அப்படிங்கிறான். இவனோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் லின்ஃபங்கு கோவம் வந்துடுது. உனக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் புள்ளி பண்ணுவியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்கலான்னு போகிறான். இவனோட பவரை பார்த்து ஆப்பனண்ட் என்ன யோசிக்கிறான், என்னடா இவன் 9th லெவல் ஆஃப் வாய்ட் கார்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்மால் இன்னும் வாய்ட் கார்டே ஆகலை. லின்ஃபங் என்ன பண்ணுறான், ஸ்வாட் அப்படிங்கிறத வச்சு அடிக்கிறாங்க. ஆப்பனண்ட்டுமே ஒரு பெரிய கை அப்படிங்கிறத வர வச்சு தடுக்கிறான். ஆனால் அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக போச்சு. அடுத்தது சார் வந்து ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணுறாராமா, டிராகன் ஸ்கேல்ஸு. டிராகன் ஸ்கேல்ஸும் பீஸ் பீஸாக உடஞ்சி போச்சுங்க. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பால் மாதிரி யூஸ் பண்ணுறானுங்க. அது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ பலூன்னு நினச்சேன், அது ஏதோ டிராகன் பாலாமா. ஆனால் நம்ம ஹீரோ கத்தியை பயன்படுத்தி அந்த பாலையும் அடிக்கிறான். அந்த பாலில் கிராக் விழ ஆரம்பிக்குது. அந்த டிராகன் பாலே பார்த்தீங்கன்னா 8th லெவல் வெப்பனா, அதுவே தாக்கு பிடிக்க முடியல. இந்த ஆள் என்ன சொல்கிறான், எதுக்கு பேனிக் ஆகிற, இந்த அடுத்த அட்டாக் வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு டிராகன் ஆர்மர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். ஆனால் ஒரு ஆர்மர் என் கண்ணில் படல. அடுத்து டிவைன் ஃபிஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கீழே இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க, என்னது டிராகன் ஆர்மரா,
அதில் ட்ரூ டிராகன் பிளட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. இப்போது லின்ஃபங் என்ன சொல்கிறான், நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க ஒத்துக்கிறேன், ஆனால் அதெல்லாம் பத்தாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பானா. அவனால் நம்ம ஹீரோட அட்டாக்கை தாக்க பிடிக்க முடியல. இருந்தாலுமே அவனை பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து அட்டாக்கை தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறுத்தாம அடுத்த அட்டாக்கு போயிட்டான். அவன் ஏகப்பட்ட டிவைன் ஸ்வாட கையில் எடுத்துட்டான். இவங்க பார்க்குறானுங்க, டேய் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓடியே போச்சு. ஆனால் ஆகுவான் என்ன பண்ணுறான், ஒரு டிராகன் பில் அப்படிங்கிறத சாப்பிட்றான். அதை சாப்பிட்ட உடனே அவனே ஒரு டிராகனாக மாறிடுறான். டிராகனாக மாறி மட்டும் என்ன பிரயோஜனம், அந்த ஸ்வாட் அட்டாக்கை தடுக்க முடியலையே. அவ்வளோ ஸ்வாடம் அவன் மேலே தான் பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டிராகனுமே பார்த்தீங்கன்னா இவனை அடிக்கணும் தான் பார்க்குது. ஆனால் அவன் அட்டாக் ஏதோ நம்ம ஹீரோ மேலே பட்டா மாதிரி தெரியல. ஹீரோ அடிக்கிறது தான் வந்து இவன் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பார்க்குறா, டேய் இந்த மாஸ்டரை எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போது அவனுங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த ஆள் பில்லை சாப்பிட்டதுக்கப்புறம் லெவல் 9க்கு போயிட்டான். இருந்தாலுமே இந்த பையனை சமாளிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறானுங்க. இப்போ அந்த டிராகனால் முடியல சரிங்களா. இருந்தாலுமே அந்த டிராகன் என்ன பண்ணுது, எதிர்த்து அடிக்குது. எதுக்கு இதெல்லாம் தேவையா? ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அடித்த அட்டாக்ல அந்த ஒரு டிராகன் இறந்து போயிருக்கணும். சார் ஏதோ பிளட் எஸ்கேப் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிட்டாப்புல, தப்புஸ்டானே அப்படிங்கிற மாதிரி தான் லின்ஃபங் பார்க்குறான். இருந்தாலும் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தெரியல. அதுக்கு காரணம் இவங்க ஒரு கேவுக்காக வந்திருக்காங்கல்ல, அந்த ட்ரூ கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனாமா. ஸோ அந்த இன்னரிட்டன்ஸ் எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக அவன் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது. ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தானா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கும். இப்போது அங்கேருந்த தண்டர் எல்லாமே வந்து நின்று போச்சு. அதனால் இவன் என்ன சொல்கிறான், போனா போதுன்னு விட்டு போகிறேன், அடுத்த வாட்டி வந்த அவ்வளோதான்டா உனக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாருமே லோட்டஸ் பிளாட்ஃபார்மில் ஏற்றிக்கிறான். இந்த ஆளுக்கு இதை பார்த்த உடனே, அடடா ட்ரூ கார்டு ஆர்டிஃபேக்டா, என்கிட்ட மட்டும் ஒரு ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுன்னா யாரா என்னை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறானுங்க. ஐயா ட்ரூ கார்டு ஆர்டிஃபேக்டில் என்ன பிரச்சனைனா, அந்த ஆர்டிஃபேக்ட் முதல்ல உனக்கு அடி பண்ணிடணும். அதுவே மிகப்பெரிய கஷ்டம். இவங்க இப்போ உள்ளே போன உடனே அந்த கீ இருக்குல்ல, அதை பயன்படுத்தி ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கேட் அப்படிங்கிறத மேலே வர வைக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த கேவுக்கு போகக்கூடிய ஒரு வழி. இப்போது இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பப்பட்ஸ் இருக்குங்க. அது உள்ளே விடாது போல தெரியுது. லின்ஃபங் பார்க்குறான், சரி நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறான். இப்போ அவன் போன உடனே அங்கே ஒரு 2 பப்பட் வருது. அது என்ன சொல்லுது, எங்களை டிஃபீட் பண்ணாதான் நீ உள்ளே போக முடியும் அப்படிங்குது. இவன் ஒரு கையை தாங்க அசைக்கிறான், 2 பப்பட்டுமே காலி. யாரா இவன் மான்ஸ்டராக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்து இன்னும் 2 பப்பட் வருது. அதையுமே ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சு விட்டுறான். ஸோ மொத்தமாக 4 பப்பட் காலியா, கடைசியாக இன்னும் 2 பப்பட் இருக்கு. அது என்ன பண்ணுது, ஒன்று சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ டார்க் எக்ஸைல் அப்படிங்கிறத பயன்படுத்தி மொத்தமாக உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுவானா. ஓகே நீங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்ததுப்பா. இப்போது நம்மளால் கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணுவாராமா, இவனை ஃபாலோ பண்ணி எல்லாரும் உள்ளுக்குள்ளே போயிடுவாங்களாம். ஆனால் அந்த டிராகன் கிளான் இன்னும் உள்ளுக்குள்ளே போகல. அவனுங்க என்னடா இங்கே பப்பட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறானுங்க. ஏன்னா அந்த ட்ரூ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு உலகத்தோட டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தான் போல தெரியுது. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி பப்பட்ஸை கிரியேட் பண்ணுற டெக்னிக். ஸோ இவனுங்க உள்ளே போனானுங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.